ஒரு மனிதனுடைய பொறுமை துன்ப நேரத்தில் தான் சோதிக்கப்படுது. நிறைய நேரத்தில் நம்ம துன்ப நேரத்தில் நம்முடைய மனநிலை அவசரப்படுறோம். நிறைய பேர் பாருங்க, ஒரு பிரச்சனை, இக்கட்டான பிரச்சனை இருக்கும்போது நம்மளுக்கு மைண்டில் வர ஃபஸ்ட்டு இது என்ன, எப்போ இது சீக்கிரம் முடியும்னு தெரியல, எவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை வெளியே வரும், ஆண்டவரே சீக்கிரம் பிரச்சனையை சரி பண்ணுங்க. ஜெபிக்கிறோமா ஜெபிக்கலையா? போப் பிரான்சிஸ் நமக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? பிரச்சனை போயிடணும்னு ஜெபிக்காதீங்க, பிரச்சனையை மேற்கொள்ளதுக்குள்ள கிருபை வேணும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றார். ஓகேங்களா? எப்பொழுதுமே பிரச்சனை போகணும்னு ஜெபிக்கிறது தப்பு. இப்போ ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை வச்சுக்கோங்களேன், அன்று எக்ஸாம் வரக்கூடாதுன்னு ஜெபிச்சா அந்த ஜெபம் சரியா? சரி கிடையாது இல்லையா? நடக்குது. அப்புறம் நம்பிக்கையால் நடக்க முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஒரு 2 வருஷம் இப்போ எக்ஸாம் இல்லாமல் இருந்தா இல்லையா சிஸ்டர்? அதனால எது நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நம்புறவனுக்கு எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த ஜெபம் சரியா? எனக்கு எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு ஜெபிக்கிறது சரியா? ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் ஜெபிக்கிறோம். அன்றே இந்த பிரச்சனையை என்னை விட்டு போயிட்டோம், இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. அதுக்கு பதிலாக கடவுள் எப்படி ஜெபிக்க சொல்கிறார் நம்மளை? இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு உள்ள கிருபை எனக்கு கொடுங்கன்னு ஜெபிக்க சொல்கிறார். அப்போ தான் நீங்கள் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு டெஸ்ட் வரப்போகுது. நீங்கள் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணலன்னா மறுபடியும் இதே டெஸ்ட் வேறு ஒரு வகையில் வரப்போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது தப்பிக்கிறது வழியை காமிங்க, நான் எனக்கு வேண்டாம், இந்த பிரச்சனை எனக்கு வேண்டான்னு சொல்லிங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பதிலாக மறுபடியும் ஒரு பிரச்சனை அதே மாதிரி வந்து நிற்கும். அப்போ இன்னொரு ஊருக்கு சில என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனைக்காக இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு காலி பண்ணி போகிறாங்க. அதெல்லாம் சொல்யூஷன் கிடையாது. எப்பொழுது அந்த பிரச்சனை நம்ம மேற்கொள்கிறோமோ அப்போ தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். அடுத்த பிரச்சனை ஒன்று ரெடியாக இருக்கும். அதை மேற்கொள்றதுக்குள்ள கிருபையை நம்ம கேட்கணும், தவிர இந்த பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரேன்னு ஓட முடியாது.